ஹலோ கைஸ், இந்த வர டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜிங் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸஸ். அதாவது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா அதை நம்ம எதுக்காக சேவ் பண்ணணும், எப்படி சேவ் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க ஃபஸ்ட் வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை இன்ஃபர்மேஷன் நீட்ஸ். அதாவது அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா ஒரு மிஷின் வந்து ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுதுன்னா அந்த டேட்டா வந்து நமக்கு தேவை இருக்கா இல்லையா சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ஐடென்டிஃபை த இன்ஃபர்மேஷன் நீட். ஓகேங்களா, வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர் கேட்குறாங்க. யாராகிட்ட கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், எம்ப்ளாயிஸு, அப்புறம் எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கஸ்டமர் சப்ளைஸ். ஓகேங்களா, உங்ககிட்ட அந்த டேட்டா தேவைப்படுதா, இது அனலைஸ் பண்ணுமா, இது டிசிஷன் மேக்கிங் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த டேட்டா வந்து அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறதா எப்படி ஸ்டோர் பண்ணணும், எந்த மாதிரியான ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணணும், எதுக்காக தேவைப்படும் சொல்லிட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அது நமக்கு தேவையான முடிவு பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலெக்ட் டேட்டா. இப்போ இன்ஃபர்மேஷன் தேவை முடிவு பண்ணுறப்போ அதை எப்படி கலெக்ட் பண்ணுறது முடிவு பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ கலெக்ட் ரெலவெண்ட் டேட்டா. ஓகேங்களா, ஃப்ரம் த இன்டர்னல் சோர்ஸஸும் கலெக்ட் பண்ணுறாங்க, தென் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, வேரியஸ் சோர்ஸஸும் கலெக்ட் பண்ணும்போது இது எது இன்க்ளூட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சிஸ்டம். ஓகேங்களா, இன்னொரு ஒரு ட்ரான்சாக்ஷன் சிஸ்டம் அண்ட் ஆப்ரேஷன் டேட்டா பேஸ், எக்ஸ்டர்னல் டேட்டா பேஸ், சர்வே, அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ட்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா, இதில் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ட் பண்ண டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்யூரேட்டாக இருக்கணும், எந்த டைம் தேவை டைமிங்லேயும் கரெக்டாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் டு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா, அதுதான் கலெக்ட் பண்ண டேட்டா. தென் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண டேட்டா ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அட் திஸ் பாயிண்ட் த ப்ராசஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டூ மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். அதாவது அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனாக மாறுது. ஓகேங்களா, அது ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் என்ன இன்வால்வ் ஆகி பார்த்தீங்கன்னா க்ளீனிங் அண்ட் வேலிடேட் தான் டேட்டா. அந்த டேட்டா வந்து உண்மையானதானா, அப்புறம் என்ன க்ளீனாக இல்லைனா விச் மீன்ஸ் ஒரு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணி நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி டேட்டா மாற்றுறாங்க அந்த ப்ராசஸ் ஸ்டெப்பில். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கால்குலேஷன், நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து அக்ரிகேஷன் எப்படி இருக்குது, அப்புறம் அனலைஸ் ட்ரைவ் இன்சைட். ஓகேங்களா, நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதோட இன்சைட் பார்க்குறாங்க. ஓகேங்களா, அதோட இன்ஃபர்மேஷன் பார்க்குறாங்க. அண்ட் பேட்டர்ன் ஆஃப் த டேட்டா, அந்த டேட்டாவோட பேட்டர்னையும் செக் பண்ணுறாங்க. பேசிக்காக எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதான் ப்ராசஸ் டேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் இன்ஃபர்மேஷன். ஓகே, நம்ம வந்து கலெக்ட் பண்ணியாச்சு, ப்ராசஸ் பண்ணியாச்சு, இப்போ ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸ்டோர் பண்ணுற பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரெப்போசிட்டரி. ஓகேங்களா, சென்ட்ரல் ரெப்போசிட்டரி அது டேட்டா பேஸ் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலேஷன் டேட்டா பேஸை சேவ் பண்ணலாம், இல்லை டேட்டா வேறு வச்சு சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா லேக்ஸே சேவ் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் டேட்டாவும் ஸ்டோர் பண்ண முடியும், அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவும் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அதுக்கான கவர்னன்ஸ் பாலிசி நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து யாரை ஆக்சஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்கான கவர்மெண்ட் பாலிசிஸ் கொடுக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர்ஸ் கொடுக்கணும். இது எப்படி தான் யூஸ் பண்ண சொல்லி ப்ரொசீஜர்ஸ். அது பார்த்தீங்கன்னா என்ஷூர் டேட்டா இன்டெகிரிட்டி, டேட்டா வந்து உண்மைத்தன்மையாக இருக்கணும், அந்த செக்யூராக இருக்கணும், அந்த பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன் மதிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்ரைவ் வந்து டிஸ்மிஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்ணுறாங்க, எடுத்து அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஸோ டெவலப்பிங் யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ், ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறாங்க, டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, விஷுவலைஸ் இன்ஃபர்மேஷன் குயிக்லி. அதாவது அந்த டேஷ்போர்டில் போனாலே இவ்வளோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த மிஷின் வந்து இவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்கு, கடந்த 5 நாள் எவ்வளோ உற்பத்தி பண்ணி சொல்லிட்டு நம்ம சார்ட் போட்டு காட்டணும், ஈஸியாக புரியும். ஓகேங்களா, எஃபெக்டிவாக புரியும். இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு வேரியஸ் சேனல் மூலம் அனுப்புறது. ஓகேங்களா, யாராவது தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து அனுப்புகிறாங்க, இமெயில் மூலமாக, இல்லை போர்ட்டல் மூலம், மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக, இல்லை ப்ரெசன்டேஷன் மூலமாக தான் உங்களுக்கு சொல்கிறாங்க, காட்டுறாங்க, சென்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, தென் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் அண்ட் இன்டர்பிரட் த இன்ஃபர்மேஷன். அதாவது இப்போ நம்ம ரிட்ரைவ் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, எதுக்கு அனலைஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்காக நம்ம அதை அனலைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அதாவது நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம், ஒரு டேட்டா இருக்குது நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸ்டாட்டிக்ஸ் அனலைசஸ் யூஸ் பண்ணி, டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து அது ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இது எப்படி ஒர்க் சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம். ஓகேங்களா, அதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்குது, பேட்டர்ன் எப்படி இருக்குது, கார்லேஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணும்போது நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணி நம்ம டிசிஷன் மேக்கிங் நம்ம யூஸ்ஃபுல்லாக சொல்லலாம். ஓகேங்களா, அதுன்னு பார்த்தீங்கன்னா மேக் டிசிஷன். ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறோட மெயின் நோக்கமே வந்து அதை வச்சு நம்ம டிசிஷன் மேக் பண்ணுறது தான். ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் கோல்ஸ் ஓரியன்டாக வந்து அப்ஜெக்டிவ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இந்த டேட்டா வச்சு டிசிஷன் மேக் பண்ணுறோம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டாக்டிக்கல் ஆப்ரேஷன் டிசிஷன். ஓகேங்களா, அதாவது ஸ்ட்ராட்டஜிக்காகவும் இருக்கணும், ஸ்டாட்டிக்கலாகவும் இருக்கணும், அந்த ஆப்ரேஷனல் டிசிஷனாகவும் இருக்கணும். ஓகேங்களா, இது வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன், அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் கார்பரேட் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறது சொல்கிறாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மானிட்டர் அண்ட் எவாலுவேட். ஸோ மானிட்டர் அண்ட் எவாலுவேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது ஒரு அடிப்படை தேவை, எசென்சியலான விஷயம். மானிட்டர் அந்த ஒரு கலெக்ட் பண்ண டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அது வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும், எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, டிசிஷன் மேக்கிங் எப்போ தேவைப்படுது அப்போ. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிங் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். இப்போ இந்த டேட்டா கலெக்ட் பண்ணவங்களும் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்லை ஆக்சுவலாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுறதா இருக்கட்டும், கம்பேர் பண்ணுறதா இருக்கட்டும்.
அண்ட் மேக்கிங் அட்ஜஸ்ட்மெண்ட் நெசசரி எங்கன்னா தேவைப்பட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மேக் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் தென் இம்ப்ரூவ் ஃபியூச்சர் டிசிஷன் மேக்கிங் நம்ம வந்து ஃபியூச்சர் டிசிஷன் மேக்கிங் இம்ப்ரூவ் பண்ணுறது என்ன பண்ண சொல்லிட்டு இதை மானிட்டர் பண்ணிட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பொறுத்தவரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை இப்போ யூஸ் பண்ணுறதோடு இல்லாமல் அது வந்து நெக்ஸ்ட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கும். அதை கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ரிவ்யூ பண்ணிட்டே இருக்காங்க. அங்கே இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ப்ராசஸ் பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிற மாதிரி மார்க்கெட் டைனமிக்ஸ் ஏற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிட்டே இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கீழே வரும். ஸோ இதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணுவோம். அதை உங்களுக்கு உங்கள் பாலா.